ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 200 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், பாவேந்தர் புரட்சிக்கவி என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ரெண்டாவது கொஷின், தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமைதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமைதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்றவர். ஆன்சர் காசி ஆனந்தன். மூணாவது வினா, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஆன்சர் 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஷின், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் குணம். நெக்ஸ்ட் கொஷின், உள்ளப்பூட்டு என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் அறிய விரும்பாமை. அடுத்த வினா, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் தமிழ் மலர். தமிழ் மலர் பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய இதழ். நெக்ஸ்ட்டு, கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டது? விடை 8. அடுத்த வினா, கனிச்சாறு எவ்வகை உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது? கனிச்சாறு எவ்வகை உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது? விடை தமிழ் உணர்வு. அடுத்த வினா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை வாணிதாசன். அடுத்த வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர். இது பார்த்திங்கன்னா பாரதியாரா பாரதிதாசனான்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாரதிதாசனை விட பாரதியார் தான் அதிக மொழிகள் தெரியும். ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த வினா, மா என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் பெரிய. அடுத்த வினா, எவ்வகை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும்? ஆன்சர் இசை. அடுத்த வினா, ஏ என்பதன் தமிழ் எண் என்ன? ஏ என்பதன் தமிழ் எண் என்ன? விடை 7. அடுத்த வினா, பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் என்ன? பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் என்ன? ஆன்சர் குறுந்தொகை. இதே மாதிரி பாம்பு, மீன், முதலை மற்றும் செய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். அதாவது விலங்குகள் பேர் வந்தால் அது குறுந்தொகை. நெக்ஸ்ட்டு, அடுத்த வினா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறும் நூல்களில் தவறானது. விடை 10. அடுத்த வினா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்றவர். ஆன்சர் கபிலர். அடுத்த வினா, கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு யாது? விடை 3½ மாத்திரை. அடுத்த வினா, ஓரெழுத்து சொல்லின் மாத்திரை அளவு என்ன?
ஓரெழுத்து சொல்லின் மாத்திரை அளவு. விடை 2. அடுத்த வினா, தேடுபொறி என்ற சொல்லிற்கு இணையான ஆங்கில சொல் யாது? தேடுபொறி என்ற சொல்லிற்கு இணையான ஆங்கில சொல். விடை சர்ச் இன்ஜின். அடுத்த வினா, கொங்கு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை மகரந்தம். அடுத்த வினா, மேரு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை இமயமலை. அடுத்த வினா, இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை போற்றும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். அடுத்த வினா, ஐம்பெரும் காப்பியங்களுள் தமிழின் முதல் காப்பியம் என போற்றப்படும் நூல். ஐம்பெரும் காப்பியங்களுள் தமிழின் முதல் காப்பியம் என போற்றப்படும் நூல். விடை சிலப்பதிகாரம். அடுத்த வினா, கழுத்தில் சூடுவது விடை தார் மாலை. இரண்டுமே சரிதான். தார் என்றால் மாலை என்று பொருள். அடுத்த வினா, கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? விடை ஞாயிறு. அடுத்த வினா, கிணற்றின் அருகே எத்தனை தென்னை மரம் வேண்டுமென பாரதியார் கேட்டார்? விடை 10 முதல் 12 வரை. அடுத்த வினா, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? விடை சுப்பிரமணியன். இதுவே பாரதிதாசனுடைய இயற்பெயர் கேட்டால் சுப்புரத்தினம். அடுத்த வினா, கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர்? விடை பாரதியார். அடுத்த வினா, எட்டயபுர மன்னரால் பாரதியாருக்கு என்ன பட்டம் சூட்டப்பட்டது? விடை பாரதி. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. விடை குடும்ப விளக்கு. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு மூணுமே பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நூல்கள். குடும்ப விளக்கு மட்டும் பாரதிதாசனுடைய நூல். அடுத்த வினா, தூய நிறத்தில் மாடங்கள், முத்துச்சுடர் போலே நிலா ஒளி. சித்தம். சித்தம்னா உள்ளம். விடை 2, 1, 3. அடுத்த வினா, வலசை போதலின் போது பறவையின் உடம்பில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாதது. விடை அழகின் நிறம் மாறும். அடுத்த வினா, சத்திமுத்த புலவர் பற்றி பொருந்தாத ஒன்று. விடை இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் பார்த்தீங்கன்னா சலீம் அலி. அடுத்த வினா, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? விடை கப்பல் பறவை. அடுத்த வினா, சிட்டுக்குருவி தான் முட்டையிட்ட பிறகு எத்தனை நாட்கள் வரை அடைகாக்கும்? விடை 14 நாட்கள். அடுத்த வினா, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது?
விடை துருவப்பகுதி. அடுத்த வினா, காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவர். விடை பாரதியார். அடுத்த வினா, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். விடை சலிம் அலி. அடுத்த வினா, சலிம் அலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல். சலிம் அலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல். விடை சிட்டுக்குருவியின் வீச்சு. அடுத்த வினா, கிழவனும் கடலும் என்ற புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. விடை 1954. அடுத்த வினா, கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஹேமிங்வே. சாண்டியாகோ பார்த்தீங்கன்னா கதை தலைவன், மனோலின் பார்த்தீங்கன்னா கூட மீன் பிடிக்க போன பையன். அடுத்த வினா, சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை 10. அடுத்த வினா, ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. விடை ஒற்று. அடுத்த வினா, திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை 107. அடுத்த வினா, ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது. விடை இன்சொல். அடுத்த வினா, பறவை என்பதன் பொருள் யாது? விடை கடல். அடுத்த வினா, சொற்களை சரியான வரிசையில் எழுதுக. விடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அடுத்த வினா, மைக்ரேஷன் என்ற சொல்லின் பொருள். மைக்ரேஷன் என்ற சொல்லின் பொருள். விடை வலசை. அடுத்த வினா, அகர வரிசையில் அறிவுரை கூறும் நூல் எது? விடை ஆத்திச்சூடி. அடுத்த வினா, அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர். விடை நெல்லை சு. முத்து. அடுத்த வினா, அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர். அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர். விடை நெல்லை சு. முத்து. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. அதாவது நெல்லை சு. முத்து பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நெல்லை சு. முத்து பற்றி பொருந்தாத ஒன்று. விடை இந்திய விண்வெளி மையத்தில் பணியாற்றவில்லை. அடுத்த வினா, எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஆன்சர் 1, 3, 2, 4. அடுத்த வினா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்றவர். விடை பாரதியார். அடுத்த கொஸ்டின்,
காரல் கபேக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை செக் நாடு. அடுத்த கொஷின், ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை அடிமை. அடுத்த வினா, ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர்? விடை டீப் ப்ளூ. வாட்சனும் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கோம். அடுத்த வினா, ரோபோவுக்கு முதலில் குடியுரிமை வழங்கிய நாடு? விடை சவுதி அரேபியா. அடுத்த வினா, புதுமைகளின் வெற்றியாளன் என்று அழைக்கப்படுவது எது? விடை சோபியா. அடுத்த வினா, அரிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது? விடை எளிது. அடுத்த வினா, தமிழில் தனக்கு மிகவும் பிடித்த நூல் என்று அப்துல் கலாம் ஐயா கூறிய நூல்? விடை திருக்குறள். அடுத்த வினா, எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என அப்துல் கலாம் கூறினார்? விடை விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்த வினா, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு எத்தனை கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? விடை 300 கிராம். அடுத்த வினா, மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள்? விடை உயிரெழுத்துக்கள். அடுத்த வினா, மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள்? விடை மெய்யெழுத்துக்கள். அடுத்த வினா, மொழியின் இறுதியில் எந்த எழுத்துக்கள் தனித்து வராது? விடை உயிரெழுத்துக்கள். அடுத்த வினா, மொழியின் முதலிலும் இறுதியிலும் வராத எழுத்து? விடை ஆயுத எழுத்து. அடுத்த வினா, தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 28. அடுத்த வினா, இந்தியாவின் அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர்? விடை சர் சி.வி. ராமன். அடுத்த வினா, இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லின் பொருள்? விடை நுண்ணறிவு. அடுத்த வினா, மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றவர்? விடை ஔவையார். அடுத்த வினா, ஔவையார் எழுதிய நூல்களுள் பொருந்தாத ஒன்று? விடை புதிய ஆத்திச்சூடி. அடுத்த வினா, மூதுரை என்ற சொல்லின் பொருள்? விடை மூத்தோர் கூறும் அறிவுரை. விடை மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்த வினா, மூதுரை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 31. அடுத்த வினா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்றவர்? விடை கல்யாண சுந்தரம். அடுத்த வினா,
நெறி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை வழி. அடுத்த வினா, மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர்? விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த வினா, பொறுத்துக. 1 மைல், 3 மைல், 5 மைல். விடை 1 2 3. அடுத்த வினா, காமராசர் அவர்களை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர்? விடை பெரியார். அடுத்த வினா, காமராஜருக்கு நடுவண் அரசு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கியது? விடை 1976. அடுத்த வினா, யாருடைய பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம்? விடை காமராஜர். அடுத்த வினா, காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? விடை கன்னியாகுமரி. அடுத்த வினா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சென்னை. அடுத்த வினா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? விடை 8 தளம். அடுத்த வினா, ஆசியா கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆசியா கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சீனா. அடுத்த வினா, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அறியப்படுபவர்? இந்திய நூலகவியலின் தந்தை என்று அறியப்படுபவர்? விடை ரா. அரங்கநாதன். அடுத்த வினா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? விடை தரைத்தளம். அடுத்த வினா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? விடை 2ஆம் தளம். அடுத்த வினா, சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது? விடை அரங்கநாதன் விருது. அடுத்த வினா, தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது? விடை ஆயுத எழுத்து. அடுத்த வினா, ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை பழமொழி 400. அடுத்த வினா, சொற்களை வரிசைப்படுத்தி சரியாக எழுதுக. விடை விடை விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்த வினா, காம்பேக்ட் டிஸ்க் சொல்லின் பொருள்? விடை குறுந்தகடு. அடுத்த வினா, நட்டல் என்ற சொல்லின் எதிர் சொல்? நட்டல்னா நட்பு கொள்ளுதல்னு அர்த்தம். இங்கே வந்து எதிர் சொல் கட்டதுனால பகை கொள்வது. அடுத்த வினா, ஆசாரக்கோவை மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவை கூறும் வித்துக்கள் எத்தனை? விடை 8 வித்துக்கள். அடுத்த வினா, பார் என்ற சொல்லின் பொருள்? விடை உலகம். அடுத்த வினா, காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை மதுரை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர்? விடை முடியரசன். அடுத்த வினா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற வரிகளின் ஆசிரியர்?
விடை பாரதியார். அடுத்த வினா, முடியரசனின் இயற்பெயர் என்ன? விடை துரைராசு. அடுத்த வினா, மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள்? விடை வலிமை பெற்ற. அடுத்த வினா, சமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை போர். அடுத்த வினா, முடியரசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை உபபாண்டவம். அடுத்த வினா, அரிசுவடி என்ற சொல்லின் பொருள்? விடை அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்த வினா, நெய்தல் நிலத்திற்குரிய மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? விடை பரத்தவர், பரத்தியர். அடுத்த வினா, நெய்தல் நிலத்திற்குரிய பூ வகை? விடை தாழம்பூ. அடுத்த வினா, பொறுத்துக. விடிவெள்ளி, விளக்கு, மணல், மஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், பனிமூட்டம், போர்வை. விடை 4, 1, 2, 3. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? விடை பூம்புகார். அடுத்த வினா, பண்டைய காலத்தில் துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை பட்டினம், பாக்கம். அடுத்த வினா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை பட்டினப்பாலை. அடுத்த வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை பட்டினப்பாலை. அடுத்த வினா, அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்ன? விடை குதிரை. அடுத்த வினா, பாலோடு வந்து கூழோடு பெயரும் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை குறுந்தொகை. அடுத்த வினா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை அகநானூறு. அடுத்த வினா, வெளியூருக்கு சென்று வணிகம் செய்பவர்களை எவ்வாறு அழைப்பர்? விடை வணிக சாத்து. அடுத்த வினா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்றவர்? விடை ஔவையார். அடுத்த வினா, அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து என்ன? விடை ஈ. அடுத்த வினா, சேமை என்ற சொல்லின் எதிர் சொல் தருக? விடை அருகில். அடுத்த வினா, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 5. அடுத்த வினா, மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து யாது? விடை ஏ. அடுத்த வினா, மொழியின் முதல் மற்றும் இறுதியில் வரும் எழுத்து? விடை ஏ. அடுத்த வினா, மெர்ச்சன்ட் என்ற சொல்லின் பொருள்? விடை வணிகர். அடுத்த வினா, ஃபெரிஸ் என்ற சொல்லின் பொருள்? ஃபெரிஸ் என்ற சொல்லின் பொருள்? விடை பயணப்படகு. அடுத்த வினா, 3 வகை தேன்களில் பொருந்தாத ஒன்று? விடை பாலைத்தேன். அடுத்த வினா, தாள் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை நாக்கு. அடுத்த வினா, உதித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை தோன்றிய. அடுத்த வினா, பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை நன்னூல். விடை நன்னூல். அடுத்த வினா,
திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? விடை தை முதல் நாள். அடுத்த வினா, அறுவடை திருநாள் ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? விடை உத்தராயன். அடுத்த வினா, அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? விடை லோரி. அடுத்த வினா, மற்போரில் சிறந்தவன் யார்? மாமல்லன், நரசிம்மவர்மன். இதுவும் சரிதான். அடுத்த வினா, பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது? விடை மாமல்லபுரம். அடுத்த வினா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்கு அமைந்துள்ளது? விடை மாமல்லபுரம். அடுத்த வினா, பொருந்தாத ஒன்று மாமல்லபுரம் ஆயிரங்கால் மண்டபம். அடுத்த வினா, தவறான இணை எது? விடை மனம் பணம். அடுத்த வினா, சரியான தொடரை கண்டறிக. விடை கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்த வினா, ஸ்கல்ப்சர் என்ற சொல்லின் பொருள்? விடை சிற்பங்கள். அடுத்த வினா, நிலையான செல்வம் என்பது? விடை ஊக்கம். அடுத்த வினா, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விடை நம் முகம் மாறினால். அடுத்த வினா, எந்த கடவுளை வழிபடும் நோக்கத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? விடை மழை கடவுள். அடுத்த வினா, தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி எந்த நூலை கூறுகிறார்? விடை திருக்குறள். அடுத்த வினா, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? விடை காவிரிக்கரை. அடுத்த வினா, அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது எது? விடை அகிம்சை என்னும் கைத்தடி. அடுத்த வினா, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? விடை ராதாகிருஷ்ணன். அடுத்த வினா, தாராபாரதியின் அடைமொழி பெயர் என்ன? விடை கவி ஞாயிறு. அடுத்த வினா, இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர்? விடை தாராபாரதி. அடுத்த வினா, தாராபாரதியின் கவிதைகளில் இடம்பெற்ற கவிஞர்களில் தவறானது? விடை பாரதியார். அடுத்த வினா, ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை எப்போது நடைமுறைப்படுத்தியது? விடை 1919 பிப்ரவரி. அடுத்த வினா, காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த யாருடைய வீட்டில் திட்டமிட்டார்? விடை ராஜாஜி வீட்டில். அடுத்த வினா, காந்தியடிகள் எப்போது சென்னைக்கு வந்தார்? விடை 1921. அடுத்த வினா, ராஜாஜி இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று காந்தியிடம் யாரை அறிமுகம் செய்தார்? விடை பாரதியார். அடுத்த வினா, காந்தியடிகள் உடையில் பெரிதும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? விடை மதுரை. அடுத்த வினா, காந்தியடிகள் தன்னை கவர்ந்த நூல் என்று எந்த நூலை குறிப்பிட்டார்? விடை திருக்குறள் மற்றும் தமிழ் கையேடு. அடுத்த வினா,
சென்னையில் எந்த ஆண்டு நடந்த இலக்கிய மாநாட்டில் காந்தி தலைமையேற்றார்? விடை 1937. அடுத்த வினா, யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆசை உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறினார்? விடை உவேசா. அடுத்த வினா, பொறுத்துக. இலக்கிய மாநாடு 1937, ரவுலட் சட்டம் 1919, மதுரை 1921, காரைக்குடி சுற்றுப்பயணம். விடை 2143. அடுத்த வினா, வேலு நாச்சியார் அவர்களின் அமைச்சராக இருந்தவர்? விடை தாண்டவராயர். அடுத்த வினா, வேலு நாச்சியார் அவர்களின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர்? விடை குயிலி. அடுத்த வினா, வேலு நாச்சியார் யாருக்காக நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்தார்? விடை உடையாள். அடுத்த வினா, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? விடை 1780. அடுத்த வினா, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர்? விடை வேலு நாச்சியார். அடுத்த வினா, இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? விடை 4. அடுத்த வினா, உரி சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை மாநிறம். அடுத்த வினா, வஉசி அவர்கள் சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? விடை பாரதியார். அடுத்த வினா, சுதேசி நாவாய் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? சுதேசி நாவாய் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? விடை 1906 அக்டோபர். அடுத்த வினா, எந்த எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும்? விடை உயிர்மை. அடுத்த வினா, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மெய் உணர்வு. அடுத்த வினா, தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை குளிர்ந்த கருணை. அடுத்த வினா, தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? விடை தலைமை கணக்கர். அடுத்த வினா, கன்னி என்றால் என்ன? விடை இரண்டடி பாடல். அடுத்த வினா, அல்லாமல் என்ற சொல்லின் பொருள்? விடை அதை தவிர. அடுத்த வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுவது? தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுவது? விடை தாய்மானவர் பாடல்கள். அடுத்த வினா, உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று கூறியவர்? விடை கலீல் கிப்ரான். அடுத்த வினா, கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை லெபானன். அடுத்த வினா, மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண்? விடை ஆதிரை. அடுத்த வினா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றவர்? விடை பாரதியார். அடுத்த வினா, தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர்? விடை ராமகிருஷ்ணன். அடுத்த வினா,
அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளின் ஆசிரியர்? விடை முத்தரையனார். அடுத்த வினா, காரண பொது பெயர் காண்க. விடை வளையல். அடுத்த வினா, உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். விடை குற்றம். அடுத்த வினா, தன் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர். தன் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர். விடை வள்ளலார். அடுத்த வினா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். விடை வள்ளலார். அடுத்த வினா, வள்ளலார் அவர்களால் சத்திய தர்மசாலை எங்கு நிறுவப்பட்டது? விடை வடலூர். அடுத்த வினா, மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாய்ந்தவர். விடை அன்னை தெரசா. அடுத்த வினா, குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் தொடங்கியவர். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர். விடை கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்த வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர். விடை அன்னை தெரசா. அடுத்த வினா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. பாடலில் பயின்று வந்துள்ள அணி. விடை இயல்பு நவிச்சி அணி. அடுத்த வினா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலின் ஆசிரியர். விடை கவிமணி. அடுத்த வினா, மெர்சி என்ற சொல்லின் பொருள். விடை கருணை. அடுத்த வினா, எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல். விடை மனிதநேயம். அடுத்த வினா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். விடை ஆசிய ஜோதி. அடுத்த வினா, கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார்? விடை 36 ஆண்டுகள். அடுத்த வினா, ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? விடை லைட் ஆஃப் ஆசியா. அடுத்த வினா, கும்பி என்ற சொல்லின் பொருள். விடை பயிறு. அடுத்த வினா, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர். விடை புத்தர். அடுத்த வினா, வாலண்டியர் என்ற சொல்லின் பொருள். விடை தன்னார்வலர். அடுத்த வினா, 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்றவர். விடை கவிமணி. அடுத்த வினா, கோமுகி என்ற சொல்லின் பொருள். விடை பசுவின் முகம். அடுத்த வினா, வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் சிவகங்கையை விட்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்தார்? விடை 8 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 200 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.